ஹாய் கைஸ், இன்னைக்கான வீடியோவில் உங்களோட அம்மா உங்களை பற்றி என்ன யோசிக்கிறாங்க அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு 3 கார்ட்ஸ் வந்திருக்கு. குயின் ஆஃப் கப்ஸ், 5 ஆஃப் கப்ஸ் அண்ட் கிங் ஆஃப் வான்ஸ். ஸோ எப்போவுமே உங்களுக்கும் உங்களோட அம்மாவுக்கும் எப்போவுமே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், மிஸ்கம்யூனிகேஷன் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்குது. அது ஒரே வீட்டில் இருந்தால் கூட அவங்களுக்கு தூரமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. எப்போவுமே அவங்க ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்ல வந்தால் கூட நீங்கள் அது புரிஞ்சுக்கிறது இல்லைன்ட்டு அவங்களுக்கு ஒரு மன வருத்தம் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்குது. அதை பற்றி ரொம்பவே அவங்க யோசிக்கிறாங்க. என்னதான் நம்ம நல்லது பண்ணால் கூட அவங்க புரிஞ்சிக்க மாட்றாங்கன்ட்டு அவங்க யோசிக்கிறாங்க. பட் இது எப்போவுமே இதே மாதிரி இல்லை. ஒரு ஒரு 50-50 மாதிரி தான். ஏன்னா இங்கே ஒரு நல்ல ஆர்கியூமெண்ட்ஸும் இருக்கும், அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் ஆர்கியூமெண்ட்ஸும் இருக்கும், அதே மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கு ஒத்து போகுது. ஏன்னா 2 கப்ஸ் நல்லா தான் இருக்குது, 3 கப்ஸ் தான் விழுந்திருக்கு. ஸோ அதே மாதிரி தான் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் அப் அண்ட் டவுன். ஸோ 2 விஷயமும் உங்ககிட்ட இருக்குது. பட் ஆர்கியூமெண்ட்ஸ், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கிறதால அவங்களுக்கு ஒரு சின்ன மன வருத்தம் இருக்குது. உங்கள் கூட நீங்கள் சொல்கிறது அவங்க சொல்கிறது நீங்கள் கேட்க மாட்டீங்கன்ட்டு. அண்ட் இதனாலே அவங்க குழந்தைங்க விஷயத்தில் உங்களை பற்றி கொஞ்சம் யோசிக்காமல் அவங்க தன்னோட விஷயத்தில் தன்னோட குடும்பத்துக்கு வெல்த் சேர்க்குறதுல, பணம் சேர்க்குற விஷயத்தில் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க அது பற்றி. அண்டு அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இன்னொரு வருத்தம் என்னென்னா, அவங்க ஒரு இண்டிபெண்ட்டான லேடியாக இருந்திருப்பாங்க உங்களோட அம்மா. ஏன்னா கிங் ஆஃப் வான்ஸ் அதுதான் காமிக்குது. ஒரு இண்டிபெண்ட்டாக லேடியாக இருந்திருப்பாங்க, நிறைய விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் உங்களையும் அதே மாதிரி ஒரு இண்டிபெண்ட்டான உமனாக மாற்றணுன்னு அவங்க நிறையவே ஆசைப்படுறாங்க. ஸோ அது ஃப்யூச்சரில் நடக்கணுன்ட்டு அவங்க ரொம்பவே நம்புகிறாங்க. ஸோ இதுதான் உங்கள் அம்மா உங்களை பற்றி யோசிக்கிறாங்க. ஸோ இந்த மெசேஜ் ரெசோனேட் ஆச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் எஸ்ன்னு டைப் பண்ணுங்கள்.